ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பேர்லயே இருக்குங்க ட்ரை பவுடர். ட்ரை பவுடர் அப்படின்னா இது வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம சூட்டபிள் சால்வெண்ட் அல்லது வெஹிக்கிள்ஸ் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணி ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் வந்து நம்ம ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம், ஸோ ஏன் எதுக்கு, ஸோ அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ், ஸோ இதை பற்றி நாம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டாக பாருங்க. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் இது வந்து ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஓகேங்களா, பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் அல்லது இது வந்து லயோஃபிளைஸ்டு ஆர் ஃப்ரீஸ் ஸ்டேட். ஓகேங்களா, இந்த பவுடர் ஃபார்ம் வந்து லயோஃபிளைஸ்டு ஆர் பவுடர் ஃப்ரீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லயோஃபிலிசேஷன் டெக்னிக்ஸ். ஓகேங்களா, லயோஃபிலிசேஷன் டெக்னிக்ஸ்ல வந்து எப்படி வந்து ஒரு லிக்யூடை நம்ம வந்து பவுடரா மாத்துறோம், ட்ரையிங் ப்ராசஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரீசி ட்ரையிங்ல நம்ம டீடைல்டா பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பவுடர் வந்து லயோஃபிலைஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ பவுடர் அது கூட வந்து நம்ம டைலுவெண்ட் வந்து யூஸ் பண்றோம். காமனா வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்றோம் ஜஸ்ட் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து பேரண்டல் ரூட்டா இருந்தாலும் சரி, ஓரலா எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எப்ப தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த டைலுவன்ஸ் கூட வாட்டர் அல்லது வேற ஏதாவது சூட்டபிள் டைலுவன்ஸ் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம டைல்யூட் அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஒன்னு சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷன், இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்ல அது வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த பவுடர் ஏபிஐ, ட்ரக்ஸ் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து இது வந்து சொல்யூஷனா அல்லது சஸ்பென்ஷனா அப்படிங்கறது வந்து தீர்மானம் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ சூட்டபிள் டைலுவெண்ட் கூட இந்த லயோஃபிலைஸ்டு பவுடர், ட்ரை பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது அதை ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷனா அது வந்து மாறிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா இன்ஜெக்டபிள்ஸ் அண்ட் ஓரல். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரூட்லயும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ், ஓரல் ட்ரைட் மிக்சர் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன், ட்ரைட் மிக்சர் ஃபார் ஓரல் சொல்யூஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே வந்து ஃபார்மசில வந்து வச்சிருப்போம் பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் பவுடர் ஃபார்ம் வச்சிருப்போம். அதே போல சஸ்பென்ஷன் பவுடர் ட்ரை மிக்சர் பவுடர் ஃபார்ம்ல வச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதுல வந்து நமக்கு வந்து சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களே அதுல பேக்லயே கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லயோஃபிலைஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ட்ரை பவுடர். ஸோ சூட்டபிள் டைலுவன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்ன பண்ண சொல்றோம், ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ். ஒன்ஸ் ரீகான்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம், காமனா பேரண்டல் பிளஸ் ஓரல் லிக்யூடுக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஏன் வந்து ட்ரை பவுடர் ஃபார்ம்ல இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்னு வந்து டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி அண்ட் டு இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் சர்டைன் ட்ரக்ஸ், நாட் ஆல் ட்ரக்ஸ், ஆஃப் சர்டைன் ட்ரக்ஸ். ஒரு சில ட்ரக்னுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இந்த பவுடர் ஃபார்ம்ல வந்து கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ மெனி மெடிக்கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு பவுடர் ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா, ஸோ மெனி மெடிகேஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் இன் லிக்யூட் ஃபார்ம். ஓகேங்களா, நிறைய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட், சொல்யூஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஆர் சிரப்ஸ், இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்ம்ல வந்து என்ன ஆயிடும், அது வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஓகேங்களா, லாங் டைமா வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஓகேங்களா, சோ ஈஸியா டிகிரேட் ஆயிரும். ஓகேங்களா, சோ அந்த கண்டிஷன்ல அந்த மாதிரி மெடிக்கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்து என்ன பண்றோம், இதை வந்து பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறோம். ஓகேங்களா, சோ மெனி மெடிகேஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் இன் லிக்விட் ஃபார்ம் அண்ட் கேன் டிகிரேட் ஆர் லூஸ் their potency over time when dissolved in water. ஓகேங்களா, ஓகே. By keeping the drug as a dry powder as longer shelf life is ensured. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி மெடிக்கமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏபிஐ எல்லாமே வந்து நம்ம ட்ரை பவுடர் ஃபார்ம்ல வந்து கொடுக்கும்போது அது வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு லாங் டேர்ம்ல இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சோ எந்தெந்த மெடிக்கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்ல வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு, அதனுடைய செல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கு, அல்லது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ண உடனே வந்து என்ன ஆகுது, அது அந்த அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆயிருது. சோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த பவுடர் ஃபார்ம்ல தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. சோ த ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓரல் ட்ரை பவுடர் வந்து ரெண்டு ப்ரிப்பரேஷன், ரெண்டு ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள். ஒன்னு சொல்யூஷன், இன்னொன்னு சஸ்பென்ஷன். ஓகேங்களா, சோ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், சொல்யூஷன்ஸ்னா என்ன, சஸ்பென்ஷனா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஒன்ஸ் அந்த பவுடர் வந்து சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆயிடும், சாச்சுரேட் ஸ்டேட்டுக்கு போயிடும், கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடும். ஓகேங்களா, ஃபுல்லா வந்து மாலிகுல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சோ சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நாம வெஹிக்கிள்ஸ் கூட ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகாது. சோ அதை வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே வந்து ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது வந்துங்க பேரண்டல் ட்ரை பவுடர். இது வந்து இது ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்ஸ். இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அந்த கொடுத்திருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் கூட
ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்ல கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்ம ஓரலாவும் கொடுக்கலாம், பிளஸ் இன்ஜெக்டபிள்ஸ்லயும் வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெரைல் ட்ரை பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வயால்ல மல்டி டோஸ் வயால்ல வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெரைல் சாலிட் which when reconstituted with a specified amount of sterile diluent. சோ இது எல்லாமே வந்து ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படினா நாம யூஸ் பண்ற diluent வந்து it should be must என்னது sterilized. ஓகேங்களா? ஸ்டெரைல் இருக்கணும், free from microbes and free from particles. சோ கண்டிப்பா அது வந்து ஸ்டெரைலைஸ்டா இருக்கணும் அந்த diluent. ஓகேங்களா? சோ specified amount of sterile diluent meet the requirement for parenteral solution or suspension. சோ நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒன்ஸ் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஏபிஐ வந்து ஒன்ஸ் அது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைலூவன்ட் கூட சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா காமன் ட்ரக்ஸ் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெனிசிலின் ஜி, செப்ட்ரையாக்சோன், அதுக்கப்புறம் வந்து செஃபோடாக்சின். சோ இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்டபிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த ட்ரை பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே போல பயாலஜிக்கல்ஸ், வேக்சின்ஸ், அதுக்கப்புறம் புரோட்டீன் பேஸ்டு ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டெரைல் ட்ரை பவுடர் ஃபார்ம்ல தாங்க இருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டெரைல் டைலூவன்ட்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் காமனா ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, காமனாவே அது ஓரல் ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் சரி, காமனா வந்து நம்ம ட்ரை பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி 3 டெக்னிக்ஸ்ல ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ காமனா நம்ம யூஸ் பண்றது the most common techniques ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் என்னது லயோபிலிசேஷன், ஃப்ரீஸ் ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி ஆல்ரெடி நாம ட்ரையிங் சாப்டர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஃபுல்லா இதனுடைய பேசிக் பிரின்சிபல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். சோ த மோஸ்ட் காமன் மெத்தட் அண்ட் மெயின்டைன் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? லயோபிலிசேஷன் டெக்னிக்ஸ். ரெண்டாவது வந்து ஸ்ப்ரே ட்ரையிங். இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் வந்து ஃபார் ஹீட் ஸ்டேபிள் ட்ரக்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் வந்து நம்ம இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் லயோபிலிசேஷன் டெக்னிக்ஸ் வந்து எந்தெந்த ஏபிஐ வந்து ஹீட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸோ, ஓகேங்களா, எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹீட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸோ அதெல்லாமே வந்து லயோபிலிசேஷன் டெக்னிக்ஸ்ல, எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ஸ்டேபிள் ட்ரக்கோ அதெல்லாமே வந்து ஸ்ப்ரே ட்ரையிங் டெக்னிக்ஸ்ல வந்து நாம யூஸ் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? another one method crystallization and sterile milling method. இந்த மெத்தட் வந்து ஃபார் ஸ்மால் மாலிகுல் ட்ரக்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அது வந்து ட்ரைடு பவுடர் ஸ்டேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ ஓகே, அப்போ ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் ட்ரை பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ். சோ அப்போ பேரண்டரல் ட்ரை பவுடர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்முலேஷன்ஸ் என்னென்ன வந்து காமனா எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஏபிஐ ட்ரக்ஸ், ஏபிஐ. ஓகேங்களா? அதை தவிர நெக்ஸ்ட் வந்து பல்கிங் ஏஜென்ட்ஸ், எசென்ஷியல் when the API present in a very small amount. ஓகேங்களா? சோ எப்ப எல்லாமே வந்து மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பொட்டன்டாவோ ஸ்மால் அமௌண்டா இருக்கும், அப்போ வந்து நம்ம காமனா பல்கிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ இந்த மாதிரி ட்ரை பவுடர் ஃபார் பேரண்டரல்ல வந்து நம்ம பல்கிங் ஏஜென்ட்ஸ் காமனா என்ன யூஸ் பண்றோம்னா மேனிடால் யூஸ் பண்றோம். தி மோஸ்ட் காமன்லி யூசிங் டைலுவன்ட். ஓகேங்களா? என்னது மேனிடால் டியூ டு இட்ஸ் ஹை யூடிடிக் மெல்டிங் டெம்பரேச்சர் அண்ட் அபிலிட்டி டு ஃபார்ம் ஏ ஸ்ட்ராங் அண்ட் எலகண்ட் கேக். ஓகேங்களா? சோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம காமனா மேனிடால் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் லாக்டோஸ் யூஸ் பண்றோம். இது வந்து ரெடியூசிங் சுகருங்க. ரெடியூசிங் சுகர் சம்டைம்ஸ் மே ரியாக்ட் வித் ஏபிஐ த்ரூ மைல்டர் ரியாக்ஷன்ஸ். சோ எல்லா ரெடியூசிங் சுகரும் வந்து மைல்டர் ரியாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் ஏபிஐ கூட ரியாக்ட் ஆகலாம். பட் சுக்ரோஸ் பாருங்க, நெக்ஸ்ட் சுக்ரோஸ் it is a non-reducing sugar sensitive to the milder reactions and provide a good cake structures. so இதெல்லாமே வந்து mannitol, lactose and sucrose இதெல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற bulking agents. ஓகேங்களா? ஓகே, இது எதுக்கு? dry powder for injections, sterile dry powder for injections. so அடுத்து வந்துங்க லயோப்ரோடக்டன்ட் ஆர் கிரையோப்ரோடக்டன்ட். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரை பவுடர் வந்து லயோபிலிசேஷன் டெக்னிக்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஃப்ரீசிங் ஸ்டேஜ் இருக்கு. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஏபிஐ வந்து அந்த ஏபிஐ வந்து டிகிரேட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த லயோ ப்ரொடக்டன்ட் கிரையோ ப்ரொடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ ப்ரொடெக்ட் த ஏபிஐ டியூரிங் த ஃப்ரீசிங் அண்ட் ட்ரையிங் ஸ்டேஜ். சோ முக்கியமான 2 ஸ்டேஜ் இந்த டெக்னிக்ஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரீசிங் ஸ்டெப், இன்னொன்னு வந்து ட்ரையிங் ஸ்டெப். இந்த ஸ்டெப் அப்போ வந்து அந்த ஏபிஐ வந்து டிகிரேட் ஆகாம இருக்க நம்ம இதை யூஸ் பண்றோம். இதுக்காக நம்ம காமனா யூஸ் பண்றது வந்து சுக்ரோஸ், ட்ரைஹேலோஸ் அண்ட் மேனிடால்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா மேனிடால் வந்து 2 பர்பஸ்க்காகவும் நாம யூஸ் பண்ணலாம். அதனாலதான் வந்து காமனா மேனிடால் வந்து நாம யூஸ் பண்றோம். இங்க மேனிடால் வந்து லயோ ஆர் கிரையோ ப்ரொடக்டன்டாவும் யூஸ் பண்றோம், பல்கிங் ஏஜென்ட்ஸாவும் நம்ம காமனா இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ காமன்லி வி ஆர் யூசிங் என்னது ட்ரைஹேலோஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பஃபரிங் ஏஜென்ட்ஸ். பஃபரிங் ஏஜென்ட்ஸ் எதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷன். சோ கண்டிப்பா நம்ம pH மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எப்போ ஆஃப்டர் த ரீகான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து pH ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா? அதோட pHல ஏதாவது ஃபிளக்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதனுடைய pH வந்து சேஞ்ச் ஆகும். சோ அங்க வந்து நிறைய பிசிக்கல் ஆர் கெமிக்கல் இன்டராக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது சம்டைம்ஸ் கிறிஸ்டல் growth ஆகலாம், அல்லது வந்து ஏபிஐ வந்து எக்ஸிபியன்ஸ் கூட சம்டைம்ஸ் pH சேஞ்சஸ் ஆகிறதுனால ரியாக்ட் ஆகலாம். ஓகேங்களா? பிசிக்கலி அது வந்து டிகிரேட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக நம்ம பஃபரிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா
எஸ்பெஷலி ட்ரை ஸ்டேட்டுக்காக சோடியம் பாஸ்பேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோடியம் பாஸ்பேட், அதாவது சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அண்ட் டைசோடியம் பாஸ்பேட் காம்பினேஷன்ல சோடியம் பாஸ்பேட் பஃபர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே போல சிட்ரேட் பஃபர் யூஸ் பண்றோம். சிட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சிட்ரேட் காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். சோ பாஸ்பேட் பஃபர் அண்ட் சிட்ரேட் பஃபர் ரெண்டுமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோங்க. நெக்ஸ்ட் வந்துங்க சால்யுபிளைசர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒன்ஸ் வந்து நம்ம டைலுவன்ட் கூட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம், அது கம்ப்ளீட்டா ட்ரக் வந்து என்ன ஆகணும், சால்யுபிள் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. சோ டு இம்ப்ரூவ் த சால்யுபிலிட்டி ஆஃப் தி ட்ரக் இன் தி ரீகான்ஸ்டிட்யூஷன் சால்வெண்ட். ஓகேங்களா? சோ இதுக்காக வந்து நம்ம காமனா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா எல் அர்ஜினைன் காமனா யூஸ் பண்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எல் அர்ஜினைன் அமினோ ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் சோடியம் கார்போனேட் யூஸ் பண்றோம். பாலிஎத்திலீன் கிளைகால் பெக் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பிவிபி பாலி வினைல் பைரோலிடின். இந்த மாதிரி சால்யுபிளைசர் எல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துங்க டானிசிட்டி மாடிஃபையர்ஸ். இது வந்து பேரண்டல் ப்ரிப்பரேஷன். சோ அதனால பிளட் கூட கண்டிப்பா ஐசோடானிசிட்டியா இருக்கணும். சோ டு அட்ஜஸ்ட் த ஆஸ்மாலரிட்டி ஆஃப் தி ஃபைனல் ரீகான்ஸ்டிட்யூஷன் சொல்யூஷன். சோ டு மெயின்டைன் த ஐசோடானிசிட்டி வித் பிளட். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க டானிசிட்டி மாடிஃபையர் காமனா சோடியம் குளோரைடு யூஸ் பண்றோம், டெக்ஸ்ட்ரோஸ் யூஸ் பண்றோம். சோ காமனாவே இது வந்து எல்லா பேரண்டர்லயும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். டானிசிட்டி மாடிஃபையர் என்னது, சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ரோஸ், நார்மல் சலைன் அண்ட் டெக்ஸ்ட்ரோஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரீகான்ஸ்டிட்யூஷன் சால்வெண்ட். இதுதான் வந்து மெயின். பவுடர், வயால் பவுடர் இருக்கும். அது பக்கத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டைலுவெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த டைலுவெண்ட் வந்து காமனா என்னென்ன டைலுவெண்ட் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, காமனா வந்து ஸ்டெரைல் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ். இதுதான் காமன் ஃபார் ஆல் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னது, ஸ்டெரைல் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன், WFI அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பாக்டீரியோஸ்டாட்டிக் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா சப்போஸ் மல்டி டோஸ் வயால் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒன்ஸ் ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆர் அப் டு 7 டேஸ் வரைக்கும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கட்டாயத்துல வந்து நம்ம பாக்டீரியோஸ்டாட்டிக் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த பாக்டீரியோஸ்டாட்டிக் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். காமனா பென்சைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது மோஸ்ட் காமன் வந்து ஸ்டெரைல் சலைன், நார்மல் சலைன் 0.9% சோடியம் குளோரைட் ஸ்டெரைல் சலைன் வந்து யூஸ் பண்றோம். இது எப்ப யூஸ் பண்றோம்னா, யூஸ்டு when the drug require a specific tonicity or when water for injection, sterile water for injection is not suitable. So எப்போ வந்து ஸ்டெரைல் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் சூட்டபிள் இல்லையோ அப்போ வந்து நம்ம நார்மல் சலைன் யூஸ் பண்றோம். அதே போல டானிசிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஆஸ்மாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காகவும் நம்ம வந்து நார்மல் சலைன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, டைலுவெண்ட். ஸோ என்ன யூஸ் பண்றோம், ஸ்டெரைல் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன், பாக்டீரியோஸ்டாட்டிக் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டெரைல் நார்மல் சலைன். இது மூணுமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றது. இதுக்கு ட்ரை பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ இது தவிர வேற என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்றோம் டு prevent the oxidation. ஒன்ஸ் வந்து நம்ம வெஹிக்கிள் கூட ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சிடேஷன், ஒரு சில நேரம் வந்து இந்த மல்டி டோஸ் வயால் எல்லாமே வந்து அப்பப்போ நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏர் கூட வந்து ரியாக்ட் ஆகலாம். ஓகேங்களா? சோ அதே போல வந்து மேல கொஞ்சம் ஏர் ஃபார்ம் ஆகலாம், அந்த வயல்ல மேல ஏர் ஃபார்ம் ஆகலாம். சோ அதுல இருக்கிற ஆக்சிஜன்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆயிட்டு வந்து நமக்கு வந்து ஆக்சிடேஷன், அங்க ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் வந்து டெவலப் ஆகலாம். சோ அதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து யூஸ் பண்றோம். காமனா யூஸ் பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அஸ்கார்பிக் ஆசிட், சோடியம் பை சல்ஃபைட், அதுக்கப்புறம் மெட்டா பை சல்ஃபைட், அப்புறம் டோகோஃபெரால்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் செலேட்டிங் ஏஜென்ட்ஸ். செலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இஃப் சப்போஸ் ஆஃப்டர் ரீகான்ஸ்டிட்யூஷன்ஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு சாலிபிள் மெட்டல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஏபிஐ கூடவோ டைலுவெண்ட் கூடவோ வந்து என்ன ஆகலாம், ரியாக்ட் ஆகலாம். ஓகேங்களா? சோ செலேட் ஃபார்ம் ஆகலாம், சாரி ரியாக்ட் ஆயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து டேமேஜ் பண்ணலாம். சோ அதுக்காக நாம செலேட்டிங் ஏஜென்ட்ஸ் கொடுத்து நாம ஒரு சில மெட்டல் இம்பியூரிட்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம செலேட்டிங் பண்ணி தனியா பிரிச்சுடுறோம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபெக்டன்ட், வெட்டிங் ஏஜென்ட்ஸ். சோ இது எதுக்கு அப்படின்னா prevent protein aggregation or surface adsorptions. ஓகேங்களா? சோ இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து காமனா இது மெயினா எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, புரோட்டீன் அல்லது பெப்டைட் ட்ரக்ஸ் இருந்தா நம்ம சர்ஃபெக்டன்ட் வந்து காமனா யூஸ் பண்றோம். எதுக்கு, prevent protein aggregations after reconstitutions. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சில பெப்டைட் அண்ட் புரோட்டீன் பேஸ்ட் ட்ரக்ஸ் வந்து ஒன்ஸ் ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா புரோட்டீன் அக்ரிகேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்காக நம்ம சர்ஃபெக்டன்ட் யூஸ் பண்றோம். பாலிசார்பேட் 2080 நம்பர் யூஸ் பண்றோம். பாலிஆக்சாமர்ஸ் இது காமனா யூஸ் பண்றது. இத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க ரெண்டு டேர்ம் இருக்கு, ஃபார் இன்ஜெக்ஷன், ஃபார் இன்ஜெக்டபிள் சஸ்பென்ஷன். ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ட்ரை சாலிட் தட் அப்பான் அடிஷன்ஸ் ஆஃப் சூட்டபிள் வெஹிக்கிள் yield சொல்யூஷன். ப்ளீஸ் நோட் இட். இங்க பாருங்க, ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது, ஒன்ஸ் ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் yield or it will produce solution conforming in all respect to the requirement for injections. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபார் இன்ஜெக்டபிள் சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரை சாலிட் தட் அப்பான் அடிஷன்ஸ் ஆஃப் சூட்டபிள் வெஹிக்கிள் yield preparation conforming in all respect to the requirement for injectable suspension. ஓகேங்களா? சோ ஃபார் இன்ஜெக்டபிள் சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒன்ஸ் ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் சஸ்பெண்டட் ஸ்டேட், அதாவது சஸ்பென்ஷனா ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படின்னா அது வந்து சொல்யூஷனை கொடுக்கும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ட்ரை பவுடர் ஃபார் இன்ஜெக்டபிள்ஸ் ஆர் ஃபார் பேரண்டரல்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ட்ரை பவுடர் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன். சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துங்க பேரண்டரல், அதுக்கப்புறம் ஓரல். ஓரல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சஸ்பென்ஷன். ஓகேங்களா? ட்ரை பவுடர் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன். ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் எஸ்பெஷலி பீட்டா லாக்டம், மோஸ்ட் ஆஃப் த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பவுடர் ஸ்டேட்ல தான் இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா?
ஸோ இதுக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்தது தான். ட்ரை பவுடர் மிக்சர் ஆர் கிரானுவல்ஸ் மிக்சர் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஏபிஐ ஆர் வித் டைலுவன்ஸ் அதர் டைலுவன்ட், அதாவது நம்ம சுருக்கமா மிக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரை பவுடர் மிக்சர் ஆர் கிரானுவல்ஸ் தட் ஆர் இன்டென்ட் டு பி சஸ்பெண்டட் இன் டிஸ்டில்டு வாட்டர் ஆர் பியூரிஃபைடு வாட்டர் ஆர் சம் அதர் வெஹிக்கிள்ஸ் ப்ரையர் டு ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, இதுக்கு லேபிள் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட். சப்போஸ் அது வந்து ஆல்ரெடி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் அது வந்து நம்ம ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும்னா ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ட்ரக்ஸ் ப்ரிப்பேர்ட் ஆஸ் ட்ரை மிக்ஸ் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆல்ரெடி சொன்னது போல மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ் இது வந்து நம்ம ட்ரை பவுடர் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனுடைய ஃபார்முலேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து காமனா ஏபிஐ ட்ரக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஒன் ஆர் மோர் தென் ட்ரக்ஸ், அப்புறம் கலரன்ஸ் எஃப்டிசி டைஸ் வந்து யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஃபிளாவரன்ஸ் யூஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபிளாவரன்ஸ் கலரன்ஸ் எல்லாமே வந்து, அதுக்கப்புறம் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். காமனா ட்ரை ஸ்டேட்ல வந்து சுக்ரோஸ் ஆர் சோடியம் சாக்கரைன் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, டு ஸ்டேபிள் த ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் சிட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சிட்ரேட். இந்த ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது வந்து செலட்டிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இட் ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆன்டி ஆக்சிடென்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்காக சிட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சிட்ரேட் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்றோம். இது வந்து பேர்லயே இருக்கு, ட்ரை பவுடர் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் டு ப்ரொடியூஸ் த குட் சஸ்பென்ஷன் குவாலிட்டி. இங்க வந்து நம்ம சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். இதுக்காக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது குவார் கம், ஜாந்தன் கம், அதுக்கப்புறம் மெத்தில் செல்லுலோஸ். இது மூணுமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ரெசர்விங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அதாவது ஆன்டி மைக்ரோபியல்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் மைக்ரோபியல் அட்டாக் ஆகாம இருக்க ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து இங்க காமனா யூஸ் பண்றது மெத்தில் பாராபின் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சோடியம் பென்சோயிக் ஆசிட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, டு என்ஹான்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ட்ரை பவுடர். ஓகேங்களா, ஓகே, த யூஸ் ஆஃப் பியூரிஃபைடு வாட்டர் rather than tap water is needed to avoid the possibility of adding impurities that could adversely affect the stability of the resulting preparations. அதாவது நம்ம பியூரிஃபைடு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். காமனா ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பேக்கிங் கூட வந்து நமக்கு பியூரிஃபைடு வாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பட் ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பியூரிஃபைடு வாட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்லயே வந்து பியூரிஃபைடு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பியூரிஃபைடு வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், காமனா வந்து நல்ல கொதிச்சு ஆற வச்ச வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நல்ல 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து கில் ஆயிடும். ஓகேங்களா, எல்லாம் டெட் ஆயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆற வச்சு கிட்டத்தட்ட 25 to 30 டிகிரி செல்சியஸ், வார்ம்னு சொல்ல முடியாது, ஒரு அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில். ஓகேங்களா, 30 to 40 டிகிரி சென்டிகிரேட்ல செல்சியஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பவுடர் மார்க் பண்ணிருப்பாங்க மேலேயே. ஓகேங்களா, ஒரு லைன் இருக்கும், அந்த கண்டெய்னர் மேல லைன்ல இருக்கும், அந்த லைன் வரைக்கும் நாம வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அல்லது சம்டைம்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க 10 ml 15 ml 50 ml அப்படின்ட்டு அவங்களே வந்து வாட்டர் வந்து அப் டு 50 ml குவான்டிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சப்போஸ் அவங்க வாட்டர் கொடுக்கல அப்படின்னு நம்ம பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்ணணும். டைரக்டா டேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வாட்டர்ல வந்து இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, மைக்ரோப்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில மேசம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ், அது எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஸ்லைட்லி ஓவர் சைஸ்டு கண்டெய்னர் டு பர்மிட் அடிக்வேட் ஷேக்கிங். ஓகேங்களா, ஓகே, ஒரு முக்கால் பாகம் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபில் அந்த மார்க் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கால் இருக்கும், மீதி 1/4 வந்து மேல ஸ்பேசியஸா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஷேக் பண்றதுக்காக இருக்கும் அந்த ஸ்பேஸ். ஓகேங்களா, சோ எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் அமாக்ஸ்லின், ஆம்பிசிலின், செஃபக்ளோர், செஃபிக்சிம், செஃபலாக்சின், டைக்ளாக்சிசிலின், சோடியம், டாக்சிசிலின், அதுக்கப்புறம் எரித்ரோமைசின், எத்தில் சக்சினேட். ஸோ இது போல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து காமனா வந்து நம்ம இந்த ட்ரை பவுடர் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தவிர சம் அதர் தென் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொலிஸ்டெரமைன், அதுக்கப்புறம் பேரியம் சல்ஃபேட். இந்த பேரியம் சல்ஃபேட் வந்து சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும். இது வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராஸ்டா கொடுப்பாங்க. பேரியம் சல்ஃபேட் ஓரலா, ரேடியோ ஓபேக் கான்ட்ராஸ்டா வந்து ஓரலா கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ட்ரை பவுடர் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் ட்ரை பவுடர் ஃபார் ஓரல் சொல்யூஷன். கிட்டத்தட்ட அதே தான், பட் ஒன்ஸ் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா சாலிபிளைஸ்டு ஃபார்மா மாறிடும், சொல்யூஷன் ஃபார்மா மாறிடும். ஸோ சாலிட் டோசேஜ் ஃபார்ம் கண்டைனிங் 1 or more than 1 APA along with the excipients designed to be reconstituted with specified volume of water or some another liquid before administration. Already பார்த்தது. After reconstitution it form a solution. Please note it. After reconstitution it make or it yield a solution intended for oral use. ஓகேங்களா, dry powder for oral solution. So formulation இதுல காமனா நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் API, active pharmaceutical ingredients, that must be chemically stable in dry form. So suspensionலயும் அதே தான், அது கண்டிப்பா dry stateல அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ லிக்யூட் ஸ்டேட்ல வந்து அது ஸ்டெபிலிட்டியா இல்லைன்னு தான் நம்ம சாலிடுக்கு கொண்டு வரோம். ஸோ சாலிட்லயும் அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும், பட் சாலிபிள் அப்பான் ரீகான்ஸ்டியூஷன். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒன்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆயிடணும், சொல்யூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி ஏபிஐ வந்து நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ பார்ட்டிகல் சைஸ் மே அஃபெக்ட் த டிசொல்யூஷன் ரேட். ஆல்ரெடி பார்த்ததா பார்ட்டிகல் சைஸ் அண்ட் டிசொல்யூஷன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபில்லர் டைலுவன்ஸ் யூஸ் பண்றோம் டு ப்ரொவைட் பல்கினஸ்க்காக வந்து நாம யூஸ் பண்றோம். ஆல்ரெடி பார்த்தா இதுக்காக சுக்ரோஸ் அண்ட் மேனடால் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பஃபரிங் ஏஜென்ட் டு அட்ஜஸ்ட் த pH ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் சால்யூபிலிட்டி. காமனா வந்து சிட்ரேட் அண்ட் பாஸ்பேட் பஃபர் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் ஸ்வீட்டனர் டு இம்ப்ரூவ் த palatability ஆஃப் தி ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ அது சஸ்பென்ஷனா இருந்தாலும் சரி சொல்யூஷனா இருந்தாலும் சரி ரெண்டுமே oral preparation டு இன்க்ரீஸ் த palatability. ஒரு சில ஏபிஐ வந்து பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஸ்வீட்னர் வந்து யூஸ் பண்றோம். காமனா ஒரு சில ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அஸ்பார்டமே சுக்ரலோஸ் இதெல்லாமே வந்து காமனா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து இது டு மாஸ்க் த பிட்டர் டேஸ்ட். காமனா வந்து பீடியாட்ரிக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஃபிளேவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசர் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் லைக் ascorbic ஆசிட் ஃபார் prevent degradations. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் இஃப் நாட் ஃபுல்லி சாலிபிள் கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆகல அப்படின்னா நம்ம வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் xanthan gum ஆல்ரெடி பார்த்ததாம். அதுக்கப்புறம் ரீகான்ஸ்டிடியூஷன் வெஹிக்கிள் யூஸ்வலி பியூரிஃபைட் வாட்டர் பட் சம்டைம்ஸ் சிரப்ஸ் ஆர் அதர் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா? சிரப்ஸ் ஆர் அதர் வெஹிக்கிள்ஸ் சப்போஸ் பீடியாட்ரிக்ஸ் ஃபார்முலேஷனா இருந்தா அதுல வந்து ஸ்வீட்டனிங் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்முலேஷன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் லேபிள் ஃபார் போத் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ ஓரல் ப்ரிப்பரேஷன் அது சஸ்பென்ஷனா இருந்தாலும் சரி சொல்யூஷனா இருந்தாலும் சரி லேபிள்ல கண்டிப்பா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் வந்துங்க ஒரு நம்ம அது வந்து அது கூட கொடுத்த வெஹிக்கிளா இருந்தாலும் சரி அல்லது அது அந்த லைன் வரைக்கும் இருந்தாலும் சரி நாம கம்ப்ளீட்டா ஒரே டைம்ல ஃபில் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பாட்டில் ஹாஃப் ஆஃப் த கண்டெய்னர் வந்து வெஹிக்கிள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் வரைக்கும் நம்ம மேக்கப் பண்ணணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் மேக்கப் பண்ணிட்டோம்னா நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் இஃப் சஸ்பென்ஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஒன்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஸ்டோர் அப் டு யூசுவலி 7 to 14 டேஸ் வரைக்கும் வந்து நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து அப் டு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து அப் டு 7 டேஸ் வரைக்கும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரீகான்ஸ்டியூஷன் வால்யூம் வந்து கண்டிப்பா அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். 10 ml 15 ml அல்லது 50 ml ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கணும். அல்லது மென்ஷன் பண்ணல நம்ம அதுல வந்து ரீகான்ஸ்டியூட்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து அது கூட கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மேல வந்து நம்ம எது வரைக்கும் நம்ம வீட்லயே வந்து ஒரு பியூரிஃபைட் வாட்டர் வச்சு ரீகான்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாட்டில் மேலேயே வந்து ஒரு சர்க்கிள் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அந்த லைன் வந்து எத்தனை எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அந்த லேபிள்ல வந்து ஈச் எம்எல் கண்டெய்னிங் ட்ரக்ஸ் லேபிளிங் கிளைம் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லேபிளிங்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ஒரு சில புக்ஸ்ல இல்ல, ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பவுடர் ஃபார் ரீகான்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, ஸோ நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.